தலைப்பு: ஆருத்ரா பங்களா. கதாபாத்திரங்கள்: கார்த்திக், 30 வயது, மதிக்கத்தக்க பகுத்தறிவு கொண்ட கட்டிடக் கலைஞர். ஆரவ், கார்த்திக்கின் பால்ய நண்பன், ஒரு பத்திரிகையாளர். அம்மாள், ஊரில் வசிக்கும் வயதான ஞானமுள்ள மூதாட்டி. நீலகிரியின் இதயம், பனி மூடிய மலைகளுக்கு மத்தியில் ஆருத்ரா பங்களா அமைதியாக அமர்ந்திருந்தது. அதன் அழகிய தோற்றத்திற்கு பின்னால் ஒரு பயங்கரமான ரகசியம் உறங்கிக் கொண்டிருந்தது. அது ஒரு குடும்பத்தின் இரத்தத்தால் எழுதப்பட்ட சாபம். மனித பேராசையால் அவிழ்ந்து நிழலாக விரிந்த ஒரு பண்டைய பயங்கரம். காட்சி 1. கார் என்ஜின் சத்தம் நின்று கதவு திறக்கும் சத்தம், மெல்லிய குளிர்ந்த காற்று சத்தம். கார்த்திக் தனக்குத்தானே முணுமுணுக்கிறான், சோர்வாக, ஆனால் ஆர்வம் இழக்காமல். ஆருத்ரா பங்களா. தாத்தா இறந்த பிறகு இந்த வீட்டை இப்படி பார்க்கவே இல்லை. கிராம மக்கள் ஏதேதோ சொல்கிறார்கள், சாபம், தீய சக்தி என்று. எல்லாம் வெறும் கட்டுக்கதைகள். ஒரு பழைய வீடு, சில சத்தங்கள், அவ்வளவுதான். சிரிக்கிறான். உள்ளே நுழையும் சத்தம், காலடி சத்தம் எதிரொலிக்கிறது. கார்த்திக், வீடே நிசப்தமாக இருக்கிறது. அடடா, இவ்வளவு பெரிய வீடு, இதை சரி செய்து புதுப்பிக்க வேண்டும். திடீர் என ஓர் அறையில் விளக்கின் ஃபிளிக்கர் சத்தம். ஒரு கண நேரத்திற்கு ஒரு நிழல் உருவம் கடந்து செல்வது போன்ற உணர்வு, பிறகு நின்று விடுகிறது. கார்த்திக் கண்டுகொள்ளாமல், பழைய வயரிங் போல, சரி செய்துவிடலாம். மெதுவாக இருமும் சத்தம். காட்சி 2. நிழல்கள் அசைதல். தூரத்தில் ஒரு பெண் மெதுவாக முணுமுணுக்கும் சத்தம். முதல் சில நாட்கள் கார்த்திக்கிற்கு இனிமையாகவே கழிந்தன. அவன் பங்களாவை சீரமைக்கும் வேலைகளில் மும்முரமாக இருந்தான். ஆனால் பங்களாவின் நிசப்தம் மெதுவாக உடைபடத் தொடங்கியது. கார்த்திக் இரவில் தன்னைத்தானே, சும்மா காதுக்குள்ள சத்தம் கேக்குது போல, இந்த பங்களா பழசு, அதான் இப்படி சத்தம் போடுது. ஒரு புத்தகம் மேசையிலிருந்து கீழே விழும் சத்தம், டம். உடன் ஒரு பழைய மரப்பலகை நெளியும் சத்தம். கார்த்திக் திடுக்கிட்டு, என்னது இது? நான் இப்பதானே அங்க வச்சேன். தூரத்தில் ஒரு குழந்தை அழும் சத்தம் மெதுவாக கேட்கிறது, பிறகு அடங்குகிறது. உடன் உருளைக்கிழங்கு சமைக்கும் ஒரு மெல்லிய, விசித்திரமான வாசனை. கார்த்திக் பயத்துடன், என் காதுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குதா? இல்ல, இந்த வீட்ல வேற யாராவது இருக்காங்களா? இல்லை, இந்த வாசனை. காட்சி 3. ஆரவ்வின் வருகை மற்றும் பயங்கரமான இரவு. தொலைபேசி ஒலி. ஒரு வாரத்திற்கு பிறகு கார்த்திக்கின் பயம் அதிகரித்தது. அறைகளில் நிழல்கள் நகர்வது போலவும், யாரோ தன்னை அழைப்பது போலவும் அவனுக்கு தோன்றியது. தனிமை அவனை அழுத்த தன் நண்பன் ஆரவ்வை வரவழைக்க முடிவெடுத்தான். கார்த்திக் போனில் பதட்டமாக, ஆரவ், நீ உடனடியாக ஊட்டிக்கு வாடா. ஆருத்ரா பங்களா இங்க ஏதோ இருக்குடா. என் மனசு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆரவ் போனில் கேலியாக, என்னடா கார்த்திக், ஆவி பேய்னு கதை சொல்றியா? நீ கட்டிடக் கலைஞர், பகுத்தறிவுவாதி ஆச்சே. கார்த்திக் கோபமாக, வாடா, வந்து உன் கண்ணால பாரு. அடுத்த நாளே ஆரவ் வந்தான். கார்த்திக்கின் அச்சத்தை ஆரவ் முதலில் கேலி செய்தான். ஆரவ் வந்த அன்று இரவு ஊட்டி முழுவதும் கனமழை பெய்தது. ஆருத்ரா பங்களாவின் இருள் அவர்களின் அச்சத்தை மேலும் அதிகரித்தது. ஆரவ் சிரித்துக்கொண்டே, என்னடா, உன் பேய்க்கு மின்சாரம் அணைந்தால்தான் வருமா? திடீர் என அனைத்து விளக்குகளும் அணைந்து மீண்டும் எரியும். ஒரு பெண்ணின் கோரமான அலறல் தெளிவாக கேட்கிறது. ஆரவ் முகம் வெளிரி, குரல் நடுங்கி, கார்த்திக், அது குழந்தை சத்தம். இல்லடா, ஒரு பெண் அலறுற மாதிரி இருக்கு. ஆரவ்வின் பின்னால் ஒரு நிழல் உருவம் மிக வேகமாக கடந்து செல்வது போன்ற சத்தம். ஸ்விஷ். ஒரு கண்ணாடி பாத்திரம் உடையும் சத்தம். டமால். ஆரவ் திகிலுடன் அலறுகிறான். ஐயோ, அது என்னடா? என் பக்கத்துல ஏதோ போச்சு. கண்ணாடி எல்லாம் உடைக்குது. மூச்சு வாங்க. கார்த்திக் பதட்டமாக, இப்போ நம்புறையா? வா, கிராமத்து அம்மாளை பார்ப்போம். இந்த பங்களா பத்தி அவங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. காட்சி 4. அம்மாளின் ரகசியம். கிராமப்புற பின்னணி சத்தம். மழை சத்தம் மெதுவாக அடங்குகிறது. பயத்தில் உறைந்த கார்த்திக்கும் ஆரவும் கிராமத்தில் வசிக்கும் அம்மாளை சந்தித்தனர். அம்மாள் மெதுவாக, குரலில் பயமும் பரிதாபமும், ஆருத்ரா பங்களாவா?
அந்த வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஐயோ வேண்டாம்டா, உடனே கிளம்புங்க. அந்த வீடு ஒரு சாபக்கேடு. கார்த்திக் திடுக்கிட்டு, சாபக்கேடா? யாருடைய சாபம் அம்மா? ராஜன், ஐயா குடும்பத்துக்கு என்ன ஆச்சு? அம்மாள் கண்கலங்கி குரல் நடுங்கி, ராஜன், ஐயா குடும்பம் அவங்க வீட்டை கட்டும்போது அது ஒரு பண்டைய சடங்கு நடந்த புனித நிலத்தின் மேல கட்டப்பட்டது. அந்த நிலத்துல பூமி பிசாசுன்னு ஒரு பழைய தீய சக்தி இருந்துச்சு. அது துக்கத்தையும் மனசஞ்சலத்தையும் பேராசையையும் உணவா எடுத்துக்கும். ஆரவ் பதட்டமாக, அப்போ அந்த குடும்பத்தை கொன்னது ஒரு மனிதன் இல்லையா? அம்மாள் கண்களை மூடி, இல்லடா, அந்த பிசாசுதான். ராஜன் ஐயா குடும்பத்தினர் வீட்டை கட்டின பின்னாடி ஏதோ ஒரு பண்டைய ரகசியத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த சக்தியை கட்டுப்படுத்தவோ பயன்படுத்தவோ முயற்சி செஞ்சாங்க. ஆனா அது அவங்களுக்கே எதிரா திரும்பிடுச்சு. ஒருத்தரை ஒருத்தர் எதிர்த்துக்கிட்டாங்க. சந்தேகம், பயம், பேராசை எல்லாம் அந்த பிசாசுக்கு விருந்தாச்சு. அவங்க மனச கட்டுப்படுத்தி ஒருத்தரை ஒருத்தர் அழிச்சுக்கிட்டாங்க. கடைசியில ஒரு குழந்தை மட்டும் அந்த பிசாசியின் பலி பொருளாக மாறி அந்த சக்திக்குள்ளே சிக்கிக்கிச்சு. அதோட அழுக்குரல் தான் நீங்க கேட்கிறது. கார்த்திக் பயத்துடன், அப்போ அந்த ஆவிகள், ராஜன் குடும்பம், அவங்க எங்களுக்கு எச்சரிக்கை செய்யறாங்களா? அம்மாள் கண்ணீர் மல்க, அந்த பிசாசு ஒரு புதிய பலியை தேடுது. ஒரு புது மனசு. உங்கள் துக்கத்தை பார்த்து அது கவரப்பட்டிருக்கு. அதை பிடிச்ச அந்த குடும்பம் இன்னும் அங்கே தவிக்குது. அவங்க சாந்தி அடையணும்னா அந்த பிசாசு திரும்பவும் அதே பூமிக்குள்ளேயே அடைக்கப்படணும். காட்சி 5. ரகசியமும் பேராபத்தும். ஒலி விளைவு, பயங்கரமான இடி சத்தம், காற்றின் ஓசை மர்மமான பரபரப்பான இசை உச்சத்தை அடைகிறது. அம்மாளின் வார்த்தைகள் அவர்களை மேலும் உலுக்கின. அந்த பண்டைய பிசாசு பற்றிய உண்மையும் ராஜன் குடும்பத்தின் துயரமும் அவர்களை உலுக்கியது. அந்த சக்தியை மீண்டும் அடக்க அவர்கள் முடிவெடுத்தனர். பங்களாவிற்குள் மீண்டும் நுழைந்தனர். கார்த்திக் பதட்டமாக, ஆரவ், அந்த பிசாசு என்னன்னு தெரிஞ்சே ஆகணும். அதை எப்படி அடைக்கிறதுன்னு கண்டுபிடிக்கணும். பொருட்கள் தானாக நகரும் சத்தம், கதவுகள் தாமாக திறக்கும் சத்தம், வீட்டின் சுவர்கள் நடுங்கும் சத்தம். ஆரவ் திகிலுடன், பிசாசு இப்போ இன்னும் அதிகமா கோபமா இருக்கிற மாதிரி தெரியுது. அது நமக்கு ஏதோ சொல்ல வர்ற மாதிரி இல்ல, அது நம்மளை கொல்ல வர்ற மாதிரி இருக்கு. ஒரு பழைய பெட்டி தானாக திறக்கும் சத்தம், உள்ளே ஒரு பழைய தூசி படிந்த ரகசிய வரைபடம் மற்றும் ஒரு ராஜன் குடும்பத்தின் குறிப்பு புத்தகம் கீழே விழும் சத்தம். கார்த்திக் வரைபடத்தை எடுத்து, இது ஒரு வரைபடம், வீட்டின் அடியில ஒரு ரகசிய சடங்கு நடந்த அறை இருக்குன்னு காட்டுது. குறிப்பு புத்தகத்தை எடுக்கிறான். படபடக்கும் இதயத் துடிப்பு சத்தம். அந்த பிசாசு பூமிக்கு அடியிலிருந்து வந்தது. சோகத்தையும் பயத்தையும் உணவாக்கும். அதை கட்டுப்படுத்த ஒரு பழமையான டாலரை சடங்கு செய்தோம். ஆனால் அது எங்களை சிதைத்தது. எச்சரிக்கை, இதை ஒருபோதும் தொடாதே. இது ஒரு நுழைவாயில். ஒரு பெரும் அதிர்ச்சி தரும் சத்தம், ஜம்ப் ஸ்கேர் சத்தம். உடன் பல குரல்கள் பயங்கரமாகச் சிரிக்கும் சத்தம். கார்த்திக் குறிப்பு புத்தகத்தை மூடினான். அந்த பிசாசு ராஜன் குடும்பத்தை எப்படி மன ரீதியாக சிதைத்தது என்பதன் பயங்கரமான காட்சிகள் அவன் மனதை உலுக்கின. அது ஒரு கொலை அல்ல, அது ஒரு அழிவு. காட்சி 6. பிசாசின் பிடி, இடி சத்தம், பயமுறுத்தும் காற்று. உடன் ஒரு குழந்தை மெல்ல அழும் சத்தம். ஆரவ் குரல் நடுங்கி, வரைபடம், ரகசிய அறை. நீ என்ன செய்ய போற கார்த்திக்? கார்த்திக் மூச்சு வாங்க. இந்த பிசாசை மீண்டும் அடைக்க ஒரு வழி இருக்கணும். ராஜன் ஐயா குடும்பம் முழுசா அழியலை. அவங்க ஆத்மாக்கள் நம்ம கிட்ட உதவி கேக்குது. தரையில் ஒரு பெரிய விரிசல் ஏற்படும் சத்தம். விரிசலில் இருந்து ஒரு கருமையான புகை போன்ற உருவம் எழும்புவது போல. அந்த நொடியே அறையில் இருந்த உருளைக்கிழங்கு வாசனை மூச்சு திணறல் ஏற்படுத்தும் அளவுக்கு அதிகமானது. அந்த கருமை புகை ஆரவின் உடலுக்குள் நுழைய முயற்சி செய்தது. ஆரவ் நடுங்கினான். ஆரவின் உடலில் மின் அதிர்ச்சி ஏற்பட்டது போல சத்தம். ஆரவின் குரல் மெதுவாக மாறுவது போல. ஆரவ் குரல் குரூரமாக மாறுகிறது. கார்த்திக், உனக்கு என்ன வேணும்? இந்த சக்தி, இது எனக்குள்ள வருது. என் மனசு, என் பயம்,
இது இது ஒரு நுழைவாயில். கார்த்திக் அதிர்ச்சியுடன், ஆரவ், இல்ல, அது உனக்குள்ள நுழையக்கூடாது. ஆரவ்வின் கண்கள் வெளிரின. அவன் தனது கைகளை நீட்டி கார்த்திக்கின் கழுத்தை நெரித்தான். அவன் கார்த்திக்கை அழிக்க முயன்றான். ராஜன் குடும்ப ஆவிகளின் சிதைந்த முகங்கள் அறையில் தோன்றின. அவை வலியிலும் எச்சரிக்கையிலும் கார்த்திக்கை பார்த்தன. கழுத்தை நெரிக்கும் சத்தம், கார்த்திக்கின் மூச்சு திணறும் சத்தம், ஆவிகளின் பயங்கரமான அழுகுரல்கள். காட்சி 7. பண்டைய தந்திரம். மரணத்தின் பிடியில் சிக்கிய கார்த்திக் ராஜன் குடும்பத்தின் குறிப்பு புத்தகத்தில் பார்த்த ஒரு சடங்கின் சின்னத்தை நினைவு கூர்ந்தான். அது ஒரு பண்டைய உருளைக்கிழங்கு தாவரம் வரைந்த ஒரு குறிப்பு. கார்த்திக் மூச்சு திணறிக்கொண்டே, ஆரவ், நீ இல்லை, அந்த பிசாசுதான். ஆரவ்வின் கையில் ஒரு சிறிய கத்தியால் ஒரு வெட்டை ஏற்படுத்துகிறான். சளக், சிறிய வலி சத்தம். ஆரவ்வின் கையில் வெட்டப்பட்டதும் கருப்பு புகை அவனை விட்டு வெளிப்பட்டது. அந்த பிசாசு கோபத்துடன் சீறியது. அது ஒரு உருவமற்ற இருளாக மாறி கார்த்திக்கை முழுவதுமாக விழுங்க முயற்சித்தது. பிசாசு கர்ஜிக்கும் சத்தம், கர்ர் உடன் ஒரு குளிர்ந்த காற்று வீசுவது போல. ஹூ. கார்த்திக் கையில் இருந்த குறிப்பு புத்தகத்தில் இருந்த ஒரு சின்னத்தை நோக்கி, பூமி பிசாசே, நீ உனது பூமிக்குள்ளேயே செல். மனித மனதை உணவாக்கும் சக்தி உனக்கு இல்லை. பங்களாவின் மையத்தில் தரையில் வரையப்பட்டிருந்த ஒரு பழமையான சின்னத்தின் மீது தனது இரத்தத்தை கொண்டு தொடுகிறான். மின்னல் வெட்டும் சத்தம், பூமி அதிர்வது போல சத்தம். தும் தும். அந்த பிசாசு உருவம் மெதுவாக சுருங்கி தரையிலிருந்த சின்னத்துக்குள் இழுக்கப்படும் சத்தம். சூ. பிசாசு மறைந்தது. பங்களா நிசப்தமானது. ஆரவ் தரையில் சோர்வாக விழுந்தான். ராஜன் குடும்பத்தின் ஆவிகள் இப்போது நிம்மதியுடன் மெதுவாக மறைந்தன. அவர்களின் அமைதியான புன்னகை கார்த்திக்கின் மனதில் பதிந்தது. காட்சி 7. பண்டைய தந்திரம். மரணத்தின் பிடியில் சிக்கிய கார்த்திக் ராஜன் குடும்பத்தின் குறிப்பு புத்தகத்தில் பார்த்த ஒரு சடங்கின் சின்னத்தை நினைவு கூர்ந்தான். அது ஒரு பண்டைய உருளைக்கிழங்கு தாவரம் வரைந்த ஒரு குறிப்பு. கார்த்திக் மூச்சு திணறிக்கொண்டே, ஆரவ், நீ இல்லை, அந்த பிசாசுதான். ஆரவ்வின் கையில் ஒரு சிறிய கத்தியால் ஒரு வெட்டை ஏற்படுத்துகிறான். சளக், சிறிய வலி சத்தம். ஆரவ்வின் கையில் வெட்டப்பட்டதும் கருப்பு புகை அவனை விட்டு வெளிப்பட்டது. அந்த பிசாசு கோபத்துடன் சீறியது. அது ஒரு உருவமற்ற இருளாக மாறி கார்த்திக்கை முழுவதுமாக விழுங்க முயற்சித்தது. பிசாசு கர்ஜிக்கும் சத்தம், கர்ர் உடன் ஒரு குளிர்ந்த காற்று வீசுவது போல. ஹூ. கார்த்திக் கையில் இருந்த குறிப்பு புத்தகத்தில் இருந்த ஒரு சின்னத்தை நோக்கி, பூமி பிசாசே, நீ உனது பூமிக்குள்ளேயே செல். மனித மனதை உணவாக்கும் சக்தி உனக்கு இல்லை. பங்களாவின் மையத்தில் தரையில் வரையப்பட்டிருந்த ஒரு பழமையான சின்னத்தின் மீது தனது இரத்தத்தை கொண்டு தொடுகிறான். மின்னல் வெட்டும் சத்தம், பூமி அதிர்வது போல சத்தம். தும் தும். அந்த பிசாசு உருவம் மெதுவாக சுருங்கி தரையிலிருந்த சின்னத்துக்குள் இழுக்கப்படும் சத்தம். சூ. பிசாசு மறைந்தது. பங்களா நிசப்தமானது. ஆரவ் தரையில் சோர்வாக விழுந்தான். ராஜன் குடும்பத்தின் ஆவிகள் இப்போது நிம்மதியுடன் மெதுவாக மறைந்தன. அவர்களின் அமைதியான புன்னகை கார்த்திக்கின் மனதில் பதிந்தது.